ஜவஹர் அலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிமுகல இருக்கிறாருங்கிறது மட்டும் இல்லாம, ஒரு சமூக ஆர்வலர். நிஜமாவே நெறைய இடத்துல மண் அள்ளுறாங்க. அந்த இடத்துல வந்து இயற்கை பாதிக்கப்படுது. அது வந்து கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவா பதிவு பண்ணி போடுறாரு. பல வழக்குகள் வந்து தொடக்குறாரு. பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல சினிமால வரா மாரி பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் இன்னும் பண்ணிருக்காரு. அவருடைய சகோதரர்கள் பார்க்கும்போது வாக்குமூலம் கொடுத்ததாகவே தகவல் வருது. அதாவது ஒரு முறை ஏற்றினால் கொண்டிருக்க மாட்டோமோ என்பதற்காக நாங்கள் 2, 3 முறை ஏற்றினோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு நியூஸ் இதையும் பார்த்தேன் நான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டல் மர்டர் பாருங்க. எதற்காக என்றால் உங்களுடைய கொள்ளையை அவர் வெளிக்கொண்டு வந்தார் அப்படின்றதுக்காக நீங்கள் அவரை கொலை செய்கிறீர்கள். கொடுக்கின்ற தகவலை எல்லாம் கொண்டு போய் லீக் ஆயிருக்கு. அங்கேயே கொடுக்குறாங்க. யார்கிட்ட யார் பற்றி இவர் புகார் கொடுக்கிறாரோ அவரிடமே போய் கொடுத்தாங்கனாக்க என்ன ஆகும்? காவல்துறையில ஒரு லீக். அப்போ யார் இது செய்கிறாங்க? எஃப்ஐஆர்லேருந்து எல்லாத்தையும் லீக் பண்ணுறீங்க நீங்கள். கேட்டால் அதுக்கு ஏதோ சாக்குப்போக்கெல்லாம் சொல்கிறீங்க. சரியா? அப்போது இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் யாரை பற்றி புகார் கொடுக்குறாரோ அவருடைய புகார் கொடுக்கக்கூடிய நபர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தானே அதை செய்கிறார். இந்த சமுதாயத்திற்காக தானே அதை செய்கிறார். தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து இந்த சமுதாயத்திற்காக செய்யும் பொழுது நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்பது குறைந்தபட்ச மனிதாபிமானம். மிச்சத்தெல்லாம் கூட விட்டுருங்க. சட்டம் என்ன சொல்கிறது என்பதை கூட தனியாக இருக்கும். குறைந்தபட்ச மனிதாபிமானம் அவருடைய ப்ரைவசியை நீங்கள் பாதுகாக்கணும். இல்லை உன்னை பற்றி இவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா இது என்ன நியாயம்? இது ஒரு இஸ்லாமியர் தொழுகையை முடித்துவிட்டு மசூதியிலிருந்து வெளியே வரும்பொழுது அவர் கொலை செய்யப்படுகிறார். வெள்ளிக்கிழமை. இல்லை, அவர் கொலை செய்யப்படுகிறார். அதிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு நவாஸ்கனி அனுப்புறீங்க. எதுக்கு? அவங்க வந்து மலையில் உட்காந்து மாംசம் சாப்பிட்றது. இப்படி உண்பதால் அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பது உங்களது நோக்கமாக இருக்குது. அப்போது நாட்டு மக்களுக்கு உண்மையிலேயே பாதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேச போகிறோமா, இல்லை இது போன்ற விஷயங்களில் நம்மளுடைய கவனத்தை செலுத்த போகிறோம்? இப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு இளைஞரை கூப்பிட்டு காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பெரம்பலூரில் நடக்குது. காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் கழுத்து எடுக்கிறாங்க. காவல்துறை வேடிக்கை பார்க்குறது. அந்த பக்கம் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர் மாற்று சாதியை சேர்ந்தவர் கழுத்தை அறுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் என்னென்னு எடுத்துப்பீங்க? வேர் இஸ் ரூல் ஆஃப் லா? இங்கே சட்டம் செயல்படுகிறதா? உங்களுக்கு எதிராக கருத்து சொல்பவர்களுக்கு எதிராகத்தான் துரிதமாக இந்த சட்டம் செயல்படுமா? பாதுகாப்பு இல்லை. இது எல்லாமே ஒரே ஒரு 2 நாட்கள் கேப்பில் நடக்குதுங்க. இது ஜவஹர் அலின்றது புதுக்கோட்டையில் நடக்குது, இது பெரம்பலூரில் நடக்குது. ஒரு 2 நாள் 3 நாள் கேப்பில் நடக்குது எல்லாமே. அப்போது இங்கே கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்த சட்டம் யாருக்காக இயங்குகிறது? முதல்ல சட்டம் இயங்குகிறதா? அப்படி இயங்குகிறது என்றால் யாருக்காக இயங்குகிறது? இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படின்றத பாருங்க. மடைமாற்றம் செய்வதில் இவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதுக்காகவே ஒரு குரூப்பை வச்சுருக்காங்க. இயற்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வாட்டி நீங்கள் அடக்குமுறை பண்ணி பயமுறுத்தி யாரோட உயிரை எடுத்தாலும் ஒருத்தன் போனாலும் இன்னொருத்தன் வந்து கேட்கறதுக்கு வரதான் போகிறான். இப்படியான மரணங்களுக்கான பதிலை கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் உன்னுடைய நான் கர்ம வினையை நம்பக்கூடிய கண்டிப்பாக இது உன்னை வந்து கேள்வி கேட்க தான் செய்யும். காலம் இப்படியேவா இருந்துட போகுது? ஒடுக்கப்பட்டவன் என்ற நிலையிலேவா இருக்க போகிறான்? கண்டிப்பாக கிடையாது. இப்போ காலச்சக்கரம் வந்து சுழண்டு கொண்டு இருக்கும் பொழுது நீ செய்த பாவங்களுக்கெல்லாம் அதோடைய எதிர்வினையை நீ சம்பாதிக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீ பார்க்க தான் போகிற. வணக்கம் இடமலம் நேயர்களே. அமைச்சர் துரைமுருகனின் மகன் எம்பி கதிர் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று இடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டு 10 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் வெளில அமைச்சிருக்காங்க. என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு வந்து பத்திரிகையாளர் கேட்டதுக்கு ரொம்ப கூலாக தான் பதில் சொல்லிட்டு போனார். ஸோ நம்ம நினச்ச அளவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்படைய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுதோ அப்படிங்கிற ஐயம் சந்தேகம் எழுது. அதை குறித்து கிஷோர் கே சாமுவேல் கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ இதையும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, சமூக ஆர்வலர் அதிமுகவில் இருக்கிற ஜவஹர் அலி அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளான் பண்ணி ஆக்சிடெண்ட்டில் கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு 4 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து இதை மாற்றிருக்காங்க. ஸோ மணல் மாஃபியா தான் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கதிர் ஆனந்த்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பல மணி நேரங்கள் விசாரணை நடத்தப்பட்டு நைய புடைந்து வெளில வந்து பார்த்திங்கன்னா தொங்கி போய் பதிலே சொல்லாமல் போயிடுவாருன்னு பார்த்தா ரொம்ப கூலாக வந்து பத்திரிகையாளர் சந்தித்து வந்து 2009ஆம் ஆண்டு நடந்த விஷயங்கள் பற்றி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ ஒரு பெரிய பாதிப்பு இல்லையோ இது? அதாவது 13.5 அதாவது கிட்டத்தட்ட 14 கோடிக்கு பணம் இருந்திருக்கு. கேஷ் ரொக்கமாக இருந்திருக்கு. முதல்ல இதுக்கு நீ சோர்ஸ் கொடுக்கணும். அதுக்கே சோர்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு கிடையாது. என்ன கொடுப்பீங்க சோர்ஸாக? அட்மிஷன் போது வாங்கினீங்களா, இல்லை கைமாத்தா வச்சுருந்தீங்களா? யாராவது கைமாத்தா 14 கோடி ரூபாய் வச்சுருப்பாங்களா ஒரு இடத்துல? அது கேட்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் நீங்கள் 2019 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய
பினாமி என்று பார்க்கப்பட்ட அந்த நபரிடம் வந்து இந்த ரூ. 200 மட்டுமே 11 கோடி ரூபாய் இருந்திருக்கு. ரூ. 200. திமுகனாலே ரூ. 200 தானே. ஸோ அந்த எல்லாருமே ரூ. 200 கொடுக்கணும்னு சொல்லிட்டு 14 கோடி ரூ. 200 வச்சிருப்பாங்க. 11 கோடி ரூபாய்க்கு ரூ. 200 இருந்திருக்கு. அறிவு இல்லாதவங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க. எப்படி அது இருக்கு? ஒரு ரூ. 500 நோட்டை வச்சிருந்தா ஒரு பாதி இடத்துல அடக்கி வச்சிருக்கலாம், நல்லா இங்கே ஒளிச்சு வச்சிருக்கலாம். பண்ணணும்ல. ரூ. 200. ஸோ தப்பி தவிர கூட ரூ. 500 யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது பாராளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு கணக்கு இருக்கும், பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? அப்படின்றது தெளிவாகுது. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, 7 முறை சம்மன் கொடுத்து நீ ஏன் ஆஜராகலை? நீ நியாயமானா இருந்தால் முதல் முறை சம்மன் கொடுத்த போதே ஆஜராக வேண்டியது தானே. இப்போ நம்ம எல்லாம் வந்து காவல்துறை கொடுக்குதுங்க, சம்மன் கொடுக்குறாங்க. முதல் முறை போனாலும் 2வது முறை இன்னொரு சம்மன் கொடுத்துருவாங்க. 2வது முறை ஆஜராகலாம் அந்த ஸ்ட்ரெயிட்டவே தே வில் அரெஸ்ட் அப்படின் பொழுது அவனுக்கு 7 முறை சம்மன் கொடுக்குறாங்க, ஏன் ஆஜராகலை? இதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 முறை சம்மன் கொடுத்து ஆஜராகலை. அதற்கப்புறம் வந்து அவர் வீட்டுக்கே வந்து அமலாக்கத்துறை போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஏன்னா அவர் அமைச்சர். இப்போ இவர் எம்பி. 7 முறை சம்மன் கொடுத்து நீ ஆஜராகலை, 8வது முறை நீங்கள் பண்ண வரப்போகிறது இல்லை அப்படின்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர தவிர வேறு வழி கிடையாது. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகும்? நீங்கள் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலை அப்படின்ற நிலையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ரவுடிகளை வைத்துக்கொண்டு, திமுக ரவுடிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்களான்னு சொல்லப்பட்டதுக்கப்புறம் தான் இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. சரி, உச்சநீதிமன்றம் இதில் தலையிட மறுக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் சென்று உங்களுக்கு தேவையான ரிலீஃபை நீங்கள் அங்கே பெற்றுக்கலாம், நீங்கள் ஏன் இங்கே வரீங்க அப்படின்னு கேட்குது. அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது அவங்க போகிறதுக்கு வரைக்கும் டைம் கிடையாது. நான் அதுக்குள்ளே இந்த சம்மன் இது கொடுத்துட்டாங்க. ஸோ நீ ஆஜராகலைன்னா இட் இஸ் ரீசன் ஃபார் தெம் டு ஆக்ட். நடவடிக்கை எடுக்கலாம். ஆமாம், ஒத்துழைக்க மாட்டேங்கிற நீ சொல்கிற மாதிரி. இப்போ நேற்றுக்கு வந்து சொன்ன இல்லையா, இது நீ முதல் முறை சம்மனுக்கு ஆஜராகி சொல்லியிருக்கலாமே, ஏன் 7 முறை போகலை? அப்போது இந்த சம்மனுங்களுக்கெல்லாம் வந்து இவர்களும் மரியாதை கொடுப்பதில்லை அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இடைப்பட்ட காலத்தில் சந்தேகமும் எழுது இல்லையா, இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி மேலே டெல்லியில் இருக்கவங்களை தாஜா பண்ணி இதில் தப்பிக்கலாம் என்று கூட முயற்சித்திருக்கலாம். அது நீ கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இதில் தொட்டுப்பார், சிந்திப்பார் இப்படின்லாம் பேசின வீடியோ போட்ட நம்ம ஸ்டாலின் ஏன் இது குறித்து எதுவும் பேசலை? மொத்தமாக ஒதுக்கிட்டாங்களோ இந்த குடும்பத்தை? இல்லை, ஒதுக்கிட்டாங்கன்றதோட பணம் வருது இல்லை, மொத்தமாக அவங்களே எடுத்துக்கிறாங்க. நீ தானே எடுத்துக்கிற, நீயே பேசு அப்படின்றது தான். இப்போ துரைமுருகனை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கலை, உதவாநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. உதவாநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினதுக்கப்புறம் அதுக்கு பதில் நான் வந்து கப்பம் கட்டுறதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத ஒரு பதில் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கலாம். அப்போ நீ தானே எடுக்கிற, நீ ஏன் பேசு? செந்தில் பாலாஜி எங்களுக்கு கப்பம் கட்டுறாரு, நீ கட்டுறியா அப்படின்றது கூட இருக்கலாம். யாருமே எதுவும் ட்வீட் கூட போடலையே ஆதரவா. சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே நிலைமை. ஏங்க கஷ்டப்படணும்? நம்ம பணத்தை எல்லாம் உறிஞ்சிக்கு வந்திருக்கான் இவன் இந்த திருடனுக்கு அந்த திருடன் ஆதரவு தெரிவிக்கலன்றதுக்குலாம் நம்ம கஷ்டப்படணுமா? இதுதான் நம்மளுடைய பெரிய ட்ராபேக்கே. என்னென்னா நம்ம ரொம்ப எமோஷ்னலாக இவங்க இவரெல்லாம் பாண்ட் ஆயிடுறோம். இடமே இவனுங்க யோகியனுங்க மாதிரியும், இதில் இந்த யோகியனோட அந்த யோகியம் பரவாயில்லைன்ற மாதிரி நம்மளுடைய கேள்வி. நீ ஊரை கொள்ளையடிச்சு உட்காந்துருக்க, அது கதிரானந்தா இருக்கட்டும், உதவாநிதியாக இருக்கட்டும், ஊரை கொள்ளையடிச்சு தானே உட்காந்துருக்கானுங்க. அப்போ நம்மளுடைய கேள்வி, அவங்க வந்து கண்டுக்கலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதே நம்மளுடைய வீக்னஸே இதுதான். நியாயமான பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது தொடர்ந்து விசாரணை வந்து நடத்தப்படும். அதற்கு மேலே வந்து வெவ்வேறு உண்மைகள்லாம் வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த மணல் மாஃபியா அப்படிங்கிற பேர் எடுத்தாலே வந்து இந்த கரிகாலன் அப்படிங்கிற ஒரு பேர் அதிகமாக வந்து அடிப்படுது. அதையும் தாண்டி உச்சமாக வந்து சரி யார் எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியும், இதை நிறுத்த முடியும், இல்லை ஏதாவது தவறு நடந்தாலும் பொறுப்பு ஏற்றுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர் அமைச்சர் துரைமுருகன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜவஹர் அலி அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிமுகவில் இருக்கிறாருங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக ஆர்வலர். நிஜமாகவே நிறைய இடத்துல மண் அள்ளுறாங்க, அந்த இடத்துல வந்து இயற்கை பாதிக்கப்படுது, அது வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி போடுறாரு, பல வழக்குகள் வந்து தொடக்கிறாரு, பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் சினிமாவில் வர மாதிரி பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. அவருடைய சகோதரர்கள் பார்க்கும்போது அவர்களுடைய சகோதரர்கள் கொஞ்சம் அந்த பின்னணி ஏதாவது தெரியுமா சொல்லுங்க. அவங்க வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்ததாகவே தகவல் வருது. அதாவது ஒரு முறை ஏற்றினால் கொண்டிருக்க மாட்டோமோ என்பதற்காக நாங்கள் 2-3 முறை ஏற்றினோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு நியூஸ் இதையும் பார்த்தேன் நான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டல் மர்டர் பாருங்க இது. அதாவது நீங்கள் கொடூரமான ஒரு விதத்தில் ஒருத்தரை நீங்கள் கொலை செய்கிறீங்க. எதற்காக என்றால் உங்களுடைய கொள்ளையை அவர் வெளிக்கொண்டு வந்தார் அப்படின்றதுக்காக நீங்கள் அவரை கொலை செய்கிறீர்கள்.
இதை வந்து அவர் போய் தொழுகையை முடிச்சுட்டு வராரு. நீங்கள் மசூதிக்கு போய் தொழுகையை முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு வெள்ளிக்கிழமை அதுமா இதை மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, சரியா? அதுவும் அவருடைய சகோதரர்கள் அதை சாட்சியாக பார்க்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க மனைவி போயிட்டு காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் விசாரணை முதல்ல 2 நாட்கள் சுணக்கம் காண்பிக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் விசாரணையில் 4 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த விஷயம் பெருசாக பூதாகரமாகுது. எதிர்க்கட்சி தலைவர் இது குறித்து அறிக்கை வெளியிடுகிறார். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இது பூதாகரமாகுது. ஆனதுக்கப்புறம் இவை நடவடிக்கைன்னு இறங்குறாங்க. சரி, அப்போ நம்மளுடைய கேள்வி இதில் வந்து நம்மளுடைய கேள்விகள் நிறைய இருக்குது. பட் இங்கே பிரதான கேள்வி என்னவாக இருக்கணும்னா, அந்த அமைச்சரை வந்து அந்த அமைச்சரை நோக்கி கேள்வி கணைகள் பாய்ந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த அமைச்சரை நீங்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும். ஏன்னா இது ஓப்பனாக நடக்குது, சரியா? இவர் தான் பெனிஃபிஷியரின்றது எல்லாருக்குமே தெரியுது. அப்படின்னும் பொழுது எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க? இது கரிகாலனா மணல் ராமகிருஷ்ணனா அப்படின்றது இங்கே பேச்சு கிடையாது. இங்கே பேச்சு என்ன அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் நீதிமன்றத்தில் வந்து ஒருத்தர் வழக்காடி கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிராக நிறைய அச்சுறுத்தல் இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் போய் அவர் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கார். இதில் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவர் கொடுக்கின்ற தகவலை எல்லாம் கொண்டு போய் லீக் ஆயிடுது, அங்கேயே கொடுக்குறாங்க. யார் பற்றி இவர் புகார் கொடுக்குறாரோ அவரிடமே போய் கொடுத்தாங்கனாக்க என்ன ஆகும்? காவல்துறையில் ஒரு லீக். அப்போ யார் இது செய்கிறாங்க? எஃப்ஐஆர்லேருந்து எல்லாத்தையும் லீக் பண்ணுறீங்க நீங்கள். கேட்டால் அதுக்கு ஏதோ சாக்குப்போக்கெலாம் சொல்கிறீங்க, சரியா? அப்போது இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் யாரை பற்றி புகார் கொடுக்குறாரோ அவருடைய புகார் கொடுக்கக்கூடிய நபர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தானே அதை செய்கிறார். இந்த சமுதாயத்திற்காகத்தானே அதை செய்கிறார், எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து இந்த சமுதாயத்திற்காக செய்யும் பொழுது நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்பது குறைந்தபட்ச மனிதாபிமானம். மிச்சத்தெல்லாம் கூட விட்டுருங்க, சட்டம் என்ன சொல்கிறது என்பதை கூட தனியாக வைப்போம். குறைந்தபட்ச மனிதாபிமானம், அவருடைய ப்ரைவசியை நீங்கள் பாதுகாக்கணும். இல்லை உன்னை பற்றி இவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா இது என்ன நியாயம்? இல்லை இந்த மாதிரி தகவல்களை நீங்களே கொடுப்பது எதற்காக? இல்லை அதாங்க இந்த குற்றம் புரியவர்களை எச்சரிப்பதற்காகவா? இல்லை கண்டிப்பாக. அதுவும் என்ன மாதிரி எச்சரிக்கை? குற்றம் புரியக்கூடாது என்ற எச்சரிக்கை? இல்லை உஷாராக இருந்துக்க, இவன் தான் உங்களை பற்றி போட்டு கொடுக்குறான்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. இன்ஃபார்மர் வேலை. இது தப்பு இல்லையா? இல்லைங்க, அப்போது அவ்வளோ பணம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. கண்டிப்பாக லீக் பண்ணுறவன் போயிட்டு என்ன வந்து நட்பின் பெயரில் கொடுத்துருப்பான். நம்மளுக்கும் இதில் பணம் சாதாரண பணம் கிடையாது. இது எதுவும் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. திஸ் இஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் சாண்டு. என்ன, சரியா? இது ஒன்றும் சும்மா ஒரு விலையை நீங்கள் 100 கோடி 200 கோடின்னு சொல்ல முடியாது. பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு போகுது. இது ஆண்டு தோறும் அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, அத்தனை பேருக்கு காசு போகுது. ஆமாம். அப்படின்னும் பொழுது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விசில் ப்ளோவராக இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இதை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருப்பவர்கள் என்பவர்களை சாதாரணமாக விட மாட்டாங்க. அப்போது எல்லா அரசாங்கத்திலும் இது நடக்குமா என்றால் நடக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவ்வளோ பணம் புழங்குது. ஆனால் இந்த அரசாங்கம் இதை வேடிக்கை பார்க்கிறது அப்படின்றத நம்ம குற்றச்சாட்டாக வைக்கிறோம். அண்ட் இதிலிருந்து மடைமாற்றம் செய்யணும்னு அவங்க போகிறாங்க. சொல்லி வச்சா மாதிரி இந்த ஜவஹர் அலி விஷயம் பெருசான உடனே ஏற்கனவே புகைந்து கொண்டிருந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நவாஸ்கனி அனுப்புகிறாங்க. அங்கே இங்கே ஒரு இஸ்லாமியர் தொழுகையை முடித்துவிட்டு மசூதியிலிருந்து வெளியே வரும்பொழுது அவர் கொலை செய்யப்படுகிறார். வெள்ளிக்கிழமை என்ன, அவர் கொலை செய்யப்படுகிறார். அதிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு நவாஸ்கனி அனுப்புகிறீங்க. எதுக்கு? அவங்க வந்து மலையில் உட்காந்து மாംசம் சாப்பிட்றதுக்கு. இப்படி உண்பதால் அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பது உங்களது நோக்கமாக இருக்குது. அதாவது மடைமாற்றம் செய்வது. இப்போ எல்லோரும் திருப்பரங்குன்றத்தை பற்றி தான் பேசுவாங்க. திருப்பரங்குன்றமா, சிக்கந்தர் தர்காவா, இதை பற்றி தான் பேசுவாங்க. இப்போ இதுக்கு வரமாட்டாங்க. அப்போது நாட்டு மக்களுக்கு உண்மையிலேயே பாதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேச போகிறோமா, இல்லை இது போன்ற விஷயங்களில் நம்மளுடைய கவனத்தை செலுத்த போகிறோமா? சரி, இப்போ வந்து அந்த ஏரியாவில் வெல்னோனாக இருக்கார், சட்டம் தெரிஞ்சவராக இருக்கார், ஒரு கட்சியிலையும் பயணிக்கிறாரு. அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, நான் சும்மா சொல்ல, நிஜமாக நடந்த விஷயத்தையும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சமீபத்தில் வந்து நம்ம அலுவலகத்துக்கு நத்தம் சிவசங்கரன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இந்த மாதிரி குவாரியை எக்ஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரி விளாக் எதாவது பண்ணி ஒரு குவாரியை நம்மளால் முடிஞ்சால் இது இல்லீகலாக இருக்கிறத எக்ஸ்போஸ் பண்ணலாமா அப்படின்ற ஐடியா இருந்துச்சு. அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வழக்கெல்லாம் செஞ்சுருக்கேன். தம்பி உனக்கு உயிரோடலாம் இருக்க வேணாமா,
ஏன் இதெல்லாம் நீ வந்து பண்ற? இதெல்லாம் வந்து நீ பண்ணிட்ட அப்படின்னா, அதுக்கு மேல வந்து உனக்கு என்ன வேணா ஏன்னா ஆகலாம் அவ்வளோ அப்படிங்கிற பணம் புழங்குது இதில். அப்ப இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதாங்க? பண்ண முடியாதுன்றத விட, நீங்க அரசாங்கம் வந்துட்டு இது இது ஒரு 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 கட்டம் வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சரியா? பட் அரசாங்கம் இத வந்து சில இடங்கள்ல செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல நீங்க இதை கட்டுப்படுத்தும் விதமாக நீங்க இறங்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வைகுண்டராஜன் அவர்களுடைய இதில வந்துட்டு இந்த ம். இந்த கார்னட் சாண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கனிமம். அதை அள்ளுவது அப்படின்னு நடந்து கொண்டிருந்தது. அதை செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில அவங்க நிறுத்தினாங்க. திருப்பியும் அத தடையே பண்ணவே பண்ணாங்க. முடியல. முடியல. இன்னி வரைக்கும் அத பண்ண முடியாத ஒரு சூழல். அன்னைக்கு அவங்க நிறுத்தினாங்க. இத்தனைக்கும் திரு வைகுண்டராஜன் அவர்கள் அவங்களுடைய ஆதரவாளர் என்று பார்க்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டையே சொன்னாங்க. இன்னும் சொல்லணும்னாக்க சட்டமன்றத்தில எதிர்க்கட்சித் தலைவரா இருந்த பொழுது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் யாருக்காகவும் இந்த மாரி தனிப்பட்ட தொழிலதிபர்களுக்காக பேசியது கிடையாது. ஆனால் அவர் பேசியிருக்கிறார் வைகுண்டராஜனுக்கு ஆதரவாக. ஜெயா டிவியில் அவர் பங்கு வைத்திருக்கிறார் என்ற ஷேர் ஒரே வச்சிருக்காரு. காரணத்திற்காக அவரை நீங்கள் பழிவாங்குகிறீர்கள்ன்ட்டு. இப்படி பேசிய செல்வி ஜெயலலிதாவை தான் முதலமைச்சராக இருந்த பொழுது, இந்த விஷயத்தில இந்த கனிம கொள்ளையை அனுமதிக்கக்கூடாது என்று தடை விதித்தார். இத்தனைக்கும் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் போய் லாபி பண்ணாங்க. பண்ணும்பொழுதும் அவங்களால அத ம், ம். தடையை நீக்க முடியல. காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் முயற்சி பண்ணாங்க. மோடி கவர்மெண்ட்லேயும் முயற்சி பண்ணாங்க. முடியல. தடையை நீக்க முடியல. அப்போது இங்கே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஒரு ரிசால்வோடு இருக்கணும். ஒரு 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 கன்விக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு தெளிவுடன் ஒரு திடமான ஒரு அரசாங்கமாக இருக்கணும். இந்த அரசாங்கம் அப்படி இல்லையே. நீங்கள் ஒருத்தன் இப்போ அதாவது ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒரு இளைஞரை கூட்டு போய் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பெரம்பலூரில் நடக்குது. காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் கழுத்து இருக்கிறாங்க. காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. எதுவும் பண்ண அந்த முடியல. பக்கம் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர் மாற்று சாதியைச் சேர்ந்தவர் கழுத்தை அறுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் என்னென்னு எடுத்துப்பீங்க? வேர் இஸ் த ரூல் ஆஃப் லா? இங்கே சட்டம் செயல்படுகிறதா? உங்களுக்கு எதிராக கருத்து சொல்பவர்களுக்கு எதிராகத்தான் துரிதமாக இந்த சட்டம் செயல்படுமா? பாதுகாப்பு இல்ல. இது எல்லாமே ஒரே ஒரு 2 நாட்கள் கேப்பில் நடக்குதுங்க. இது ஜவஹர் அலின்றது புதுக்கோட்டையில் நடக்குது. இது பெரம்பலூரில் நடக்குது. ஒரு 2 நாள் 3 நாள் கேப்பில் நடக்குது இது எல்லாமே. அப்போது இங்கே கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்த சட்டம் யாருக்காக இயங்குகிறது? முதல்ல சட்டம் இயங்குகிறதா? அப்படி இயங்குகிறது என்றால் யாருக்காக இயங்குகிறது? இந்த கேள்வியெல்லாம் வருதுல்ல. இதுக்கு வி டோன்ட் ஹேவ் எனி ஆன்சர். அப்போ ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படின்றத பாருங்கள். மடைமாற்றம் செய்வதில் இவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதுக்காகவே ஒரு குரூப்பை வச்சுருக்காங்க. டிஐபிஆர்லேருந்து ஆரம்பித்து ஒரு குரூப்பை வச்சுருக்காங்க. இப்போ நேற்றுக்கு நீங்கள் எடுத்து பாருங்களேன். நான் அது இப்போ தனியாக ஒரு இதுவே கொடுக்க போகிறேன். நான் சம்மந்தம் நேற்றுக்கு எடுத்து பாருங்கள். என்ன எல்லா டிபேட்டும் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். சீமான் வீடு முற்றுகை. விவாதங்கள்லாம் சீமான் வீடு முற்றுகை, இல்லை அண்ணா திமுக யார் கணக்கு சரியாக இருக்கும், இதெல்லாம் டிபேட். நியாயமாக நீங்கள் எதை பற்றி டிபேட் பண்ணியிருக்கணும். ஒரு உயிர் போயிருக்கு. எதுக்காக போயிருக்கு? இந்த சமூகத்திற்காக போயிருக்கு. சொந்த விஷயத்துக்காக போயிருக்கு. இயற்கை வளத்தை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் வந்து அப்போ ஒரு உயிர் வந்து அவர் எவ்வளோ பெருசாக அது விவாத பொருள் ஆக்கியிருக்கணும். ஒரு மிகப்பெரிய அளவில் இது பேசு பொருள் ஆகிருக்கணும் இல்லை? எவ்வளவு துணிச்சலாக அவன் வந்து நான் 2 வாட்டி 3 வாட்டி ஏற்றி கொள்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிற அளவுக்கு அது வருது அப்படின்னா, அப்போ எந்த அளவிற்கு இங்கே வந்து சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத இதிலிருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இனிமேல் யாராவது வந்து இது பண்ணீங்கன்னா இதாண்டா அவங்களுக்கு நிலைமை அப்படிங்கிறது அப்படின்றது தான் இது. ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது ஒரு விவாத பொருள் ஆக்கியிருந்தா கண்டிப்பாக ஆக்கியிருக்கணும். மீனியாக இது ஒரு விவாத பொருள் ஆக்கியிருக்கணும்ல. வெறும் செய்தியாக போட்டு கடந்து போகிறது கிடையாதுங்க இது. ஏன்னா அவருக்கு உயிருக்கு எச்சரிக்கை இருக்குது அப்படின்றத அவர் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்போ யாருமே பேச வராதிங்கன்ற மாதிரி தானே, உங்களை ஒரு 2 நிமிஷம் நியூஸாக போட்டு கலந்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி தானே இது. மறந்துடுவாங்க, உயிர் பொழைச்சிக்குவாங்க. அதனால் யாரும் பேசாதீங்க. பேசினா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இயற்கை என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் எவனாவது ஒருத்தன் இதை பற்றி பேசியிருக்கானா? அறப்போர் மட்டும் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மற்றவங்க யாராவது பேசியிருக்காங்களா? எங்கே போனான் அந்த பியூஷ் மனுஷ்? அப்புறம் பூவிலகன் நண்பர்கள் இருக்காங்க. அவங்களாம் எங்கே போனாங்க? பரந்தூர் மேட்டரில் விவாதம் பண்ணுறதுக்கு பண்ண அங்கே உங்களால் அங்கே பண்ண முடியுதுல்ல. அங்கே கூட என்ன பெருசாக பண்ண முடியுது உங்களால்? நியாயம் கற்பிக்கிறாங்க. அப்போ அதை வந்து நியாயம் கற்பிக்க உங்களால் முடியுதுல்ல. இங்கே வந்து ஒரு அநியாயம் நடந்திருக்கு, இது தட்டி கேட்கணுன்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு வரல? ஏன் கம்யூனிஸ்டுகள் வாய் திறக்க மாட்டார்களா?
அப்படிதான் இருக்கு நிலைமை. ஏன் இவர் ஜவாஹிருல்லா அவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தானே இறந்திருக்காரு, வாய் திறக்க மாட்டாரா? நவாஸ் கனி என்ன திருப்பரங்குன்றத்து ஆளா? எதுக்கு அங்கே போய் உட்கார்றாரு? இல்லை அவர் தர்காவை பின்பற்றக்கூடிய நபரா? ரெண்டும் கிடையாது. எதுக்கு போய் நீ உட்கார்ற? இத்தனைக்கும் அவர் தர்கா கூட போகல. ஏன்னா அவருடைய மத சம்பிரதாயப்படி அது தவறு அது அது. போல அப்படின்னும் போது அவர் ஷிர்க் அப்படின்ட்டு போகாமல் கூட இருந்திருக்கலாம். நீ எதுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு இது வேணும்னு சாப்பிட வைக்கிற, இதை ஏன் நியூஸாக போடுற? அப்போ நீ அப்படியே மடைமாற்றம் செய்யணுன்றதான் உங்களுடைய நோக்கம். இயற்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வாட்டி நீங்கள் அடக்குமுறை பண்ணி பயமுறுத்தி யாரோட உயிரை எடுத்தாலும் ஒருத்தன் போனாலும் இன்னொருத்தன் வந்து கேட்கறதுக்கு அது வரதான் வரதான் போகிறான். இப்படியான மரணங்களுக்கான பதிலை கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் உன்னுடைய நான் கர்ம வினையை நம்பக்கூடியவன். கண்டிப்பாக இது உன்னை வந்து கேள்வி கேட்க தான் செய்யும். காலம் இப்படியேவா இருந்துட போகுது? ஒடுக்கப்பட்டவன் என்ற நிலையிலேவா இருக்க போகிறான்? கண்டிப்பாக கிடையாது. இப்போ காலச்சக்கரம் என்பது சுழல் கொண்டு இருக்கும் பொழுது நீ செய்த பாவங்களுக்கெல்லாம் அதோடைய எதிர்வினையை நீ சம்பாதிக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீ பார்க்க தான் போகிற. ஸோ சிபிசிஐடி விசாரணைக்கு போயிருக்கு, 4 பேர் கைது பண்ணி வாக்குமூலம் நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இன்னும் அடுத்தடுத்த உண்மைகள் யார் பின்னணிங்கிறது தெரிய வரும்னு நம்புவோம். மிக்க நன்றி உங்களோட பதில். தேங்க்யூ.